உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாய மூடி. கர்ப்பமானதே தப்பு, இதுல இன்னொரு தப்ப பண்ண பாக்குறியா? மா, நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி எனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் மட்டும் நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏய் எந்திரி. இப்ப நீ ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? முடியாது. என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்ப என்ன, நான் இங்க இருக்க கூடாது அதானே? நான் போறேன். ஏய் நில்லடி. மா மா, கையை விடுங்க, வலிக்குதுமா. ஏய், உங்க அம்மா யாருன்னு உனக்கு சரியா தெரியலடி. நான் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்கோ, உன்னோட இந்த திமிரெல்லாம் 2 செகண்ட்ல தூள் தூளாயிடும். பாக்குறியா? கௌதமுக்கு இப்போ 42 வயசு. இவ்ளோ நாளாகியும் அவனுக்கு ஏன் கல்யாணம் நடக்கலன்னு தெரியுமா? ஏன்னா அவனுக்கு கல்யாணம் நடக்கட்டும்னு நான் முடிவு பண்ணல. எல்லாம் தானாவே நல்லபடியா நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாமே என்னோட பிளான். அவனுக்கு மதுமிதாவை செலக்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா? நான். ஏன் செலக்ட் பண்ணனு தெரியுமா? உனக்காக, உன் பைத்தியக்காரத்தனத்துக்காக தான். உன் திமிருனால அவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அத சரி பண்றதுக்கு மதுமிதா இங்க தேவை. அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். இல்லனா மதுமிதா மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர எனக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் ஏன் பண்றேன்னு யோசிக்கிறியா? ஏன்னா இது என் வீடு இல்லடி, என் கோட்டை. இது என் சாம்ராஜ்யம். என் சாம்ராஜ்யத்துல நான் சொல்றது மட்டும்தான் நடக்கணும். அப்படிதான் இத்தனை நாளும் நடந்துகிட்டு இருக்கு. இனிமேலும் அப்படிதான் நடக்கணும். அத மீறி ஏதாவது நடந்துச்சு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உண்மையதான் பேசுறேன். நான் யாருன்னு உனக்கு புரிய வச்சிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட நிஜமான முகம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.